ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் இப்போ தான் எழுந்திரிச்சேன். இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேனோ எல்லாத்தையும் விலாகாக எடுத்து போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்னும் கிளம்பிட்டு வந்துடுறேன். 1 minute. ஹாய் கைஸ், ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு போனேன். ஆனால் நான் லேட்டாக எழுந்ததுனால எல்லோரும் சீக்கிரம் கிளம்பி போயிட்டாங்க. நான் தான் கடைசியாக வந்தேன். அதனால் நான் அங்கே ரூம் கிட்டே டீ குடிக்கலை. அந்த கடையெல்லாம் காட்டலான்ட்டு இருந்தேன், காட்ட முடியல. கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் ஒரு டீ கடை இருக்குது. இப்போ போயிட்டு டீ குடிச்சிட்டு ஒரு ப்ரெட் வாங்கிப்பேன். இப்போ நான் கம்பெனி வாசலில் நிற்கிறேன் காய். பாருங்கள். சரி காய், பார்ப்போம். இதுதான் அந்த கம்பெனிக்கு எதிர்த்தாப்பில் இருக்க டீ கடை. முடிச்சுட்டு அங்கே தான் மெயின் கேட்டு. இங்கேருந்து செக்இன் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். அந்த நடந்து போகிற தூரத்தை கண்டிப்பாக காட்டுறேன். அதுக்கப்புறம் காரில் ஏறி போகணும். நான் காரை போக சொல்லிட்டேன், நீங்கள் போயிருங்க சார் அப்படின்ட்டு இன்றைக்கி சொல்லிட்டேன். நான் ஒர்க்கர்ஸ் காடியில் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட. வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். பின்னாடி இருக்கிற அந்த இடம் தான் செக்இன் பண்ணுற இடம். இங்கே தான் ஒர்க்கர்ஸ் நடந்து போகிறது பார்த்து. இங்கேருந்து அங்கே போயிட்டு நாங்கள் கார் ஏறி எங்கே தான் வேலை பார்க்குறவங்களோ கொண்டு போய் விடலாம். சரி கைஸ், பார்ப்போம். விலாகை கண்டினியூ பண்ணுறோம். இப்போ கம்பெனி உள்ளக்க ஒரு சின்னதாக கேன்டீன் இருக்குது. மதியானம் சாப்பிட்றதுக்கு ஜல்சான ஒரு கேன்டீன், அங்கே போகணும். இங்கே ஆர்டர் பண்ணி வச்சிட்டாங்கன்னா இவங்க பார்சல் எடுத்து இங்கேயே கொடுத்துருவாங்க. இப்போ எனக்கு நான் இன்றைக்கி ஒர்க்கர்ஸோட சாப்பிட போகிறேன். அதனால் உங்களுக்கு ஜல்சா கேன்டீனை காட்ட முடியாது. இவர் என்னோடய கேஸ் கட்டர். இவருக்கு இன்னும் பேமெண்ட் வரல. அதனால் இப்போ எனக்கு சாப்பாடு வாங்கிட்டா சம்பளம் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொன்னார். எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, யாராச்சும் சாப்பாடு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும். நீ சாப்பிட்லனாலும் பரவாயில்ல அப்படின்னு. என்கிட்ட பைசா இருக்குது, அதனால் நான் இப்போ கண்டிப்பாக வாங்கி தர தான் போகிறேன். இப்போ ஆர்டர் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். டாட்டா கைஸ், விலாகை கண்டினியூ பண்ணுறோம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, சைட்டுக்குள்ளேருந்து என் ஆஃபீஸ் கிட்டே ஒரு தண்ணி பிடிக்கிற இடம் இருக்கும். அங்கே ஒர்க்கர்ஸுக்கெலாம் தண்ணி பிடிச்சிட்டு போக வந்தேன். அது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஹெல்ப்பரோட வேலை நான் பார்த்துட்ருக்கேன். நான் QC இன்ஜினியராக இருக்கேன். எனக்கு வேலை தெரியாது, அதனால் சொல்கிற வேலை எல்லாத்தையும் நான் தான் செய்வேன். கஷ்டமாக இருக்குது. நான் ட்ரை பண்ணேன், எனக்கு இந்த QC வேலை செட் ஆகலை. எனக்கு ஹெல்ப்பர் வேலை தான் தெரியும். அதுதான் வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரின்ட்டு இப்போ தான் தண்ணி பிடிச்சிட்டு ரிட்டர்ன் சைட்டுக்கு போயிட்டுருக்கேன். லன்ச் டைம் வந்துருச்சு. நான் சாப்பிட்றதுக்கு ஒர்க்கர்ஸ் நீ கூப்பிட்டாங்க சாப்பிட வாடான்ட்டு. ஆனால் அவங்களாம் முன்னாடியே போயிட்டாங்க. ஒரு நேரம் ஆஃபீஸரோட ஃபோன் என்கிட்ட இருந்துச்சு. அதை நான் கொடுக்குறதுக்காண்டி வெயிட் பண்ணேன். சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க, போய் பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா நான் இங்கேருந்து இப்போ கேன்டீனுக்கு போகணும். அதையும் நான் உங்களுக்கு காட்டலான்னு தான் இருந்தேன். கேன்டீனு ஜல்சா, அந்த கேன்டீன் பேரை பாருங்கள், ஜல்சாவா. ஜல்சா கேன்டீன் கம்பெனி உள்ளே இருக்கும். இந்த சாப்பிட்டாங்களான்னு பார்ப்போம். இங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். ஓ ஜாவித் பாய், காணா ஓகே. இல்லை, சாப்பிட்டு முடிக்கல. இன்றைக்கி ஜல்சா உங்களுக்கு காட்ட முடியாது கைஸ். நான் இங்கே தான் சாப்பிட போகிறேன். இவங்களோட தான் ஒரு 2 நாள் இங்கே சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா ஜல்சாவில் சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய் கைஸ், சாப்பிட்டு முடிச்சிட்டேன். மணி 1:20. நான் இப்போ தூங்குறதுக்கு ஷெட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஷெட்டில் தான் எல்லோரும் சாப்பிடுவாங்க. சில பேர் அங்கே சாப்பிடுவாங்க, சில பேர் இந்த மரத்தடி நிழலில் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஷெட்டிலே சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கிடுவாங்க. அங்கே ஃபேனு லைட்டெல்லாம் இருக்கும். ஆனால் வேகும் அப்படியே. நான் கொஞ்சம் டேபிளில் ஒரு துணியை போட்டு தொடச்சிட்டு அங்கே தான் தூங்குவேன். நான் சாப்பிட்டுட்டு அங்கே ஷெட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஷெட்டை காட்டுறேன் இருங்க. இந்த ப்ளூ கலரில் ஒரு ஷெட்டு தெரியுது பாருங்கள், நீளமாக. அதுதான் உள்ளே போயிட்டு காட்டுறேன் இருங்க. ஷெட்யூலில் வந்துட்டோம். இது தூங்குகிற இடம், அங்கிட்டு சாப்பிட்ற இடம். சில பேர் அந்த டேபிள் நிறைய படுப்பாங்க. இங்கே பாருங்கள், அஸ்லாம் படுத்துறான். அஸ்லாம், இதை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். ஓகே டீக்கு. சரியான ஃப்ரீயாக இருக்குது. என் டேபிளும் காலியாக தான் இருக்குது. அது ஒரு துணியை போட்டு தொடச்சிட்டு அப்படியே படுக்க வேண்டியதான். இதுதான். சரி கேஷ், பார்ப்போம். துணி இல்லை, அதனால் என் ஹேண்ட் க்ளவுஸை போட்டு தான் துடைக்க போகிறேன். கைஸ், இங்கே பாருங்க, 1 மணிக்கு எவ்வளோ பேர் இருந்தாங்க. இப்போ எல்லாம் காலியாக இருக்குது. ஒருத்தரும் இல்லை. நான் இப்போ தான் எழுந்திரிச்சேன். இவங்க 3 பேர் படுத்துருக்காங்க.
1 மணிக்கு படுத்தா 1:10 என்னமோ, மணி வந்து இப்போ 4 ஆகுது. செத்துட்டேன் போகிறப்ப. சைட்டுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. பார்த்துட்டாங்கன்னா ஏதாவது சொல்லுவாங்க, எனக்கு பயமாக இருக்குது. சரி பார்த்துக்கலாம் அது வரலாம். ஐ எம் பேக் கைஸ். இப்போ வந்து நம்ம vlog கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். வந்து ஸ்டோர் கீப்பருங்க. நான் ராடு வாங்கிறதுக்காண்டி வந்தேன். இதெல்லாம் வாங்கிட்டு இப்போ ஸ்டோரில் தான் உட்காந்துருக்கேன். திரும்ப சைட்டுக்கு போகணும். போயிட்டு டீ குடிக்கிறதுக்காண்டி போகலான்னு இருக்கேன். காலையில் வாங்கின பிஸ்கட் பாக்கெட் இருக்குது. போயிட்டு டீயை குடிச்சிட்டு திரும்ப 8 மணி வரைக்கும் அங்கே சும்மாவே உட்காந்துருப்பேன். இந்த ராடு வாங்குறது, தண்ணி கொண்டு போகிறது, இதெல்லாம் வந்து ஹெல்ப்பர்ஸோட வேலை. இந்த ராடு வாங்குறதுலாம் ஃபயர் வாட்சர் அப்படி இல்லை, வெல்டரோட ஹெல்ப்பர் பண்ணணும். நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வேலை தெரியாது. எங்கள் அப்பா கிட்டே சொன்னேன் இது கற்றுக்க முடியலன்னு. எங்கள் அப்பா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. எனக்கு வந்தால் தானே நான் என்ன செய்யறது சரின்ட்டு நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் முயற்சி பண்ணுறேன். ஆனால் வரமாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது? சரி பார்ப்போம் என்னான்ட்டு. சரி கைஸ், நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன். கைஸ், இப்போ தான் நான் வந்து செக் அவுட் பண்ணிட்டு வரேன். பஞ்ச் ஒர்க் ஆகலை, என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட். அதனால ஃபேஸ் இது பண்ணேன் இப்போ தான். அதனால் கழட்டினேன். நான் என்ன நினச்சேன்னா இங்கேருந்து நடந்து வர விடுவாங்க அப்படின்னு நினச்சேன். பார்த்தா கார்லேயே கொண்டு வந்து இங்கே விட்டுட்டாங்க. எப்போவும் நைட் லேட் ஆனால் தான் அந்த மாதிரி வருவோம். இப்போ தாங்க சைட்டை விட்டு வெளில போகிறேன். இங்கே பாருங்க, அதுதான் மெயின். ஒர்க்மேன் என்ட்ரின்னு போட்டிருக்குல்ல, வெளியே தான். அவ்வளோதான். இதுதான் என்னோடய டெய்லி ரொட்டீன். இப்படி தான் பொழப்பு போய்ட்டு அங்கே போய்ட்டு சும்மா தான் நிற்கிறேன். எனக்கு வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை. திரும்பி பார்த்துட்டே போகிறாங்க, எங்கடா அவன் அழகனா அப்படின்ட்டு வந்துட்டுருக்கேன். போங்க. சரி கைஸ், பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி அகமதாபாத்தில் ஒரு ஃப்ளைட்டு வெடிச்சிருச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு மனசு. அதுக்கு நான் நாளைக்கு இன்னொரு வீடியோ போடுவேன். அதை நான் கொஞ்சம் கூகுளில் பார்த்து ஏதாச்சும் கண்டென்ட் மாதிரி ரெடி பண்ணி போடுறேன். எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பாய், see you.